It's a great day. Wish you all a very, very happy Women's Day. And don't forget that you're born to soar high. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறையா ஸ்பீச்சு, மோட்டிவேஷன் ஸ்பீச்சு என்னென்னமோ நிறையா இருக்குது, இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது. அதை குறிச்செல்லாம் நான் பேச விரும்பல. இனி உள்ள காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சின்ன ஐடியாவை மட்டும்தான் நான் கொடுக்குறேன். வெல்கம் டு கைரளி உலகம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மாமார் நல்ல பிரார்த்தனை வேணும். அம்மாமாருக்கு நல்ல பிரார்த்தனை வேணும், தெய்வ பயம் வேணும். அம்மாமார் சோறு வைக்கும்போதும், கறி வைக்கும்போதும், துணி துவைக்கும்போதும், வீடு கொட்டும்போதும் இறைவனை விழிச்சு இறக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் விழிச்சு இறக்கணும் அப்படின்னா கூப்பிட்டு இறக்கணுமாம்மா. அப்படி இறக்கும்போது கடவுள் தானாக நம்ம கூட இருப்பான். அப்போ நமக்கு ஒரு பயமும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளோட காரியத்தை கடவுள் கையில் கொடுத்துட்டு நம்ம தைரியமாக இருக்கலாம். இல்லாட்டி நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஒரு ஆள் பலம் இல்லை, பணபலம் இல்லை. பணம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? பிள்ளைங்க தப்பான வழிக்கு போயிட்டா பணத்தை வச்சு சரி பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ கொடூரமான ஒரு மாமியாராக இருந்தாலும் அவரவர் பிள்ளைக்கு அவரவர் அம்மா ரொம்ப பொறுத்தாய் தான். அது உலகத்தோட நீதி. அப்படி தான் வரும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அதில் நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. அது உலக நீதி. அப்படி தான் இருக்கும். இனி வர காலத்தில் அம்மாமார் பிள்ளைகளை வளர்த்துறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்த வேண்டியது இருக்குது. ஏன்னா தலைமுறை அப்படி ஒரு புது தலைமுறை, அது வித்தியாசமான ஒரு தலைமுறையாக இருக்குது. அதனால் அம்மாமார் பிள்ளைகளை ரொம்ப அன்பாலையும் அரவணைச்சு அவங்கள ரொம்ப கேர் கொடுத்து வளர்த்த வேண்டியது அம்மாவோட பொறுப்பாக இருக்குது. ஏன்னா இந்த யுகத்தில் அப்படி டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி ஆகிப்போச்சு. அதனால் நம்ம மாறிக்க வேண்டியது இருக்குது. நம்ம மாறி தான் ஆகணும். அதாவது அம்மாமார் மாறி தான் ஆகணும். நாடு ஓடும்போது நடுவே ஓடணும்னு சொல்கிற மாதிரி அம்மாமார் மாறி தான் ஆகணும். எப்படி மாறணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட நல்ல அன்பாக, ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேர் கொடுத்து, ரொம்ப கேர் நமக்கு கொடுக்க முடியாட்டினா கூட கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம பழகணும். பிள்ளைகள்னு நான் சொல்கிறதுக்கு ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக கேரளாவில் நிறைய பிரச்சனைகள், இப்போ யங் டீன் ஏஜ் பாய்ஸுக்குள்ளேயும் கேர்ள்ஸுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள், ஊரை விட்டு போகிறது, ட்ரக்ஸ் ப்ராப்ளம், அப்படி ஃபேமிலி பிரச்சனையினால் போய் சூசைட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்கும். உலகம் ரொம்ப மாறிப்போச்சு. ஒரு அன்றாட வாழ்வுக்கு வேண்டிய செலவுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு இடத்துலையும் பயங்கரமாக பாடுபடுறாங்க. அதெல்லாம் காரணத்தை வச்சு இனி உள்ள காலம் பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டால் அந்த பிள்ளைகள் நம்மள்கிட்ட அன்றி சேர்ந்து எப்படி இருக்கும், நம்மள்கிட்ட பிரியமாக இருப்பாங்க ங்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச 1-2 ட்ரிக்ஸை நம்ம பயன்படுத்தினா தான், உபயோகித்தா தான் நமக்கு அது செல்லுபடியாகும். ஒன்றாவது, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கடவுளை விழிச்சிறக்கணும், கூப்பிட்டு நம்ம கூட நிறுத்தணும். அப்போ நீங்கள் உங்கள் வேலைகளை, வீட்டு வேலைகளை செய்யும் போதே ஆண்டவன்கிட்ட பேசிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட எல்லா காரியங்களும் ஆண்டவன் நடத்துவான். ரெண்டாவது அவங்கள்ட்ட பிரியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட உருண்டு பிறண்டு பிள்ளைகிட்ட ரொம்ப லவ்வபுளாக. ஏன்னா வேற ஒரு இடத்துல இருந்து லவ் வந்ததுன்னா அவங்க நம்மளுடைய லவ்வை மறந்துடுவாங்க. அப்போ நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூர்ண அன்பு கொடுத்தோம்னா, இந்த அன்பு ஒரிஜினல்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதனால் பூர்ண அன்பு, நம்ம உண்மையான ஒரு ஒரிஜினல் அன்பு இருந்ததுன்னா இந்த பிள்ளைங்க வேறு ஒரு அன்புக்காக வெளியில் போக மாட்டாங்க. முதல் காரியம். ரெண்டாவது, அம்மாமாரும் பேரண்ட்ஸு எல்லாருமே, பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு மாதிரியான ஒரு ஜீவிதம் ஜீவிக்கணும். எப்படின்னா, ஒரு சின்ன காரியத்தில் டப்புன்னு ஒரு பொய் சொல்லி தப்பிக்கிறதோ, அந்த மாதிரி பிள்ளைக்கு நம்மளை தானே மாடலாக வச்சு பார்க்குறாங்க. அம்மா டக்குன்னு ஒரு பொய் சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாமல் எப்போதுமே உண்மையாக இருந்து ஒரு பொய் பேசிட்டு 10 பொய் பேச வேண்டிய அனுபவம் வரும். அதனால் ஃபஸ்ட்டே உண்மையை சொல்லிட்டோம்னா அது நமக்கு எப்போதுமே நன்மைக்காக இருக்கும். அது நம்ம அந்த பொய்யை மறந்துட்டோன்னு வைங்க, அப்புறம் திரும்ப பேசுகிறதெல்லாம் வித்தியாசமாக போயிட்டே இருக்கும். அதை விட நல்லது ஃபஸ்ட்டு உண்மையை பேசிட்டோம்னா நல்லதாக இருக்கும். அப்படி தான் எல்லா காரியங்களும், உண்மையிலேருந்து, ஒரு பார்வையிலேருந்து எல்லாமே நம்மளுடைய எல்லா செயலும் ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்புறம் பெண்கள் தைரியமான பெண்கள், நல்ல இரும்பு மாதிரி மனசுள்ள பெண்கள்லாம் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க நல்லா தாங்கக்கூடிய சக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க. இல்லாதவங்களை குறித்து நான் சொல்கிறேன். எதுக்குமே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் கடந்து போகும். இன்றைக்கி நம்ம படுத்து தூங்கி நாளைக்கு எந்திரிக்கிறோம்ல, அது என்ன தைரியத்தில் நம்ம எந்திரிக்கிறோம்? ஏதோ ஒரு தைரியத்தில் தான் நம்ம படுத்து தூங்குறோம். அந்த மாதிரி தான் எல்லாம் கடந்து போகும். என்ன ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் கடந்து போகும். நிதானமாக இருந்து காரியத்தை செயல்பட பார்க்கணும். இப்போ 40 வயசுக்காரங்களே எடுத்துக்கலாம். 40 வயசுலேருந்து பியூட்டினாலும் ஹெல்த் ஆணையிலும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, 40 வயசு ஆகும்போது ஒரு மாதிரி பிள்ளைகள்லாம் பெருசாகிடுவாங்க. பெண்கள் அவங்க பியூட்டியை நல்ல கேர் எடுத்துக்கணும். மஞ்சள் போட்டு குளித்து நல்ல ஃபேர்னஸ்க்கு, தலைமுடி உதிர்ந்து சொட்டையாக போனால் எப்படி இருக்கும், அழகே போயிடும். அதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல தேங்காய் எண்ணெய் ஆயில் பாத் எடுத்துகிட்டு நிறைய கிச்சன் ஜாமான்களை போட்டு தலைக்கு குளித்தாலே முடி எத்தனையோ பாதிக்கு மேலே பெட்டராக நமக்கு வளர்த்தி எடுக்க முடியும். முகத்துக்குமே டெய்லி காய்ச்சிற பாலை முகத்துக்கு போட்டு க்ளீன் பண்ணலாம். என்னமோ கிடைக்கிற ஒரு செகண்டில் ஒரு மாவை பூசினா கூட எத்தனையோ ப்ளீச்சிங், எவ்வளவோ ப்ளீச் ஆகும். ஒரு பாலோட ஒரு ஸ்பூன் பால் எடுத்து முகத்துக்கு பூசினோம்னா அதை பூசிட்டு கூட வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம். தாராளமாக செய்யலாம். யாரும் கேட்க போகிறதில்ல. அப்படி கிச்சனில் இருக்கிற அடுக்களை ஜாமான்களே போதும் நம்ம ஹெல்த்துக்கும் பியூட்டிக்கும் போதுமானது.
ரெண்டாவது அவரவர் முகத்தை வாரத்துக்கு ஒரு தடவையாதும் சன்லைட்டில் போய் சின்ன கண்ணாடி வச்சு முகத்தை பார்க்கணும். அப்போ வேண்டாத தாடி மீசை எல்லாம் முளைச்சிருக்கும். ஒரு சின்ன ப்ளக்கர் வச்சு அதெல்லாம் பிடுங்கி எடுக்கணும். அது வந்து நல்ல வெளிச்சத்தில் பார்த்தா தான் அது நல்லா தெரியும். நமக்கே தெரியாது. ரொம்ப நாளாக நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் போட்டு க்ரீம் எல்லாம் போட்டு நம்ம முகத்தை வந்து நல்லா அட்டகாசமாக மேக்கப் பண்ணிட்டு போவோம். ஒரு நாள் வெயிலில் வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியாமல் கன்னத்தில் 1.5 இன்ச்சு நீளத்தில் ஒரு முடி வளர்ந்துருக்கும். அப்போ தான் தெரியும், ஐயோ கடவுளை இத்தனை நாள் இப்படி ஒரு அசிங்கமான ஒரு ஹேர் க்ரோத்தோடு நம்ம நடந்துருக்கிறோமே அப்படின்னு இருக்கும். அப்படி தான் எல்லாமே ஹெல்த்தும் அப்படி தான். பார்க்க வேண்டிய நேரத்துலையே நல்லா பெண்கள் அவங்க உடம்பை வந்து ரொம்ப கேர் கொடுத்து இது பண்ணணும், பார்த்துக்கணும். அப்போ வந்து அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வந்து செழிப்பாக பார்த்துக்க முடியும். இல்லாட்டி இவங்க முடியாமல் படுத்து கிடந்தா இப்போ சாப்பாடு செய்கிறது யார், வீட்டில் காரியங்கள் நடக்கிறது யார், ஒர்க்கிங் உமனாக இருந்தால் அது எப்படி நடக்கும், சிக்கான ஒரு அம்மாவாக இருந்தால் எப்படி இருக்கும். அதனால் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஒரு நேரம் ஃப்ரூட்ஸே எடுத்துக்கோங்க, ஒரு நேரம் நட்ஸும் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க, ஒரு நேரம் வெந்த சாப்பாடு குக்கடு ஃபுட்டை சாப்பிடுங்க. அது மஸ்ட்டு. நம்ம நினைப்போம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்ஸும் நட்ஸுன்னு. நம்ம அரிசி வேக வச்சு கேஸை பற்ற வச்சு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறத டைமும் அந்த பணத்தையும் பார்க்கும்போது ஃப்ரூட்ஸும் நட்ஸுக்கும் ரொம்ப பெரிய செலவு ஒன்றும் வராது. அதனால் அது அவரவர் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி செய்யும்போது அது பெட்டரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் ஹெல்த்தை வந்து கைவிட்டுறாதீங்க. ஏன்னா கண்ணிலேருந்து தலை முடியிலேருந்து கால் நகம் வர ஒரு பெண்ணை வந்து பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக பார்க்கணும். கால் நகம் இதெல்லாம் நிறைய எபிசோடாக போடுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பேச வேண்டியது பெண்களை குறித்து மட்டும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். கால் வெடிப்பு இல்லாமல் அழகாக மெயின்டைன் பண்ணுற பெண்களை பார்க்கும்போது தெரியும் அவங்களோட நீட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. மனுஷனுக்கு ஒரு நாளும் கடவுள் ஆயுசு தரான் அப்படின்னா அது அவனுக்கு கிடைக்கிற போனஸ். அந்த போனஸான நாட்களை வந்து நல்ல சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு நம்மளாக கற்றுக்கணும். நன்றி, வணக்கம்.